அட இது என்ன இப்படி உப்பி வருது, இது பூரியா இல்லை அதிரசமான்னு நீங்களே கண்டிப்பாக சந்தேகப்படுவீங்க. அந்த அளவுக்கான சூப்பரான ஒரு அதிரசம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதிரசம்னாலே பயங்கர பயத்தோடு செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிரசம் ஃபெயிலியர் ஆகவே ஆகாதுங்க. ஒரு முறையும் நீங்கள் அதிரசம் போடும்போது நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எழும்பி வரும், எண்ணெயும் குடிக்காது. அதுவும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எள் அதிரசமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக 5 நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி எந்த பதத்தில் அரைக்கணும், மாவு எப்படி ரெடி பண்ணணும், வெள்ளைப்பாகை எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். அதிரசத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த அரிசி வாங்குறது தாங்க. நீங்கள் கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க. இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு மாவு பச்சரிசியை 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு துணியை விரிச்சிட்டு அதில் இந்த அரிசியை கொட்டி நல்லா பரப்பி விடுங்க. ஃபேன் காற்றுலே ஆற வைங்க, அதுவே போதுமானது. ஃபேன் காற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆறிடும். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியும் உதிர்ந்துடக்கூடாது. 1-2 அரிசி மட்டும் கையில் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா அது கரெக்டாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ காஞ்சிருக்கிற இந்த அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் கரெக்டாக சலிச்சு எடுத்துக்கோங்க. உங்களால் மிக்சியில் அரைக்க முடியலன்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். அதிகமான குவான்டிட்டி பண்ணுறவங்க மிஷினில் கொடுத்து அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே பதத்தை நீங்கள் கடையில் கூட அதிரசம் செஞ்சு விற்கலாம், அந்தளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ எந்த கப்பில் நான் அரிசியை மெஷர் பண்ணணும் அதில் 3/4 கப் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லம் ரொம்ப முக்கியம். 3/4 கப் அளவு வெல்லத்துக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு வடிகட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் எப்படியும் மண் தூசி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கொதி விட்டுட்டு அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வடிக்க போகிறது நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டிங்கன்னா மாவு கொட்டி கலர ஈஸியாக இருக்கும். இப்போ முக்கியமான ஸ்டேஜில் இருக்கிறோம். எப்படி பாகு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரெடி ஆகிட்டு இருக்க வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணியில் விட்டு பார்க்க போகிறோம். அது எப்போ திரண்டு வருதோ அப்போ பாகு கரெக்டாக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் தண்ணியில் விட்டு இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் வராது, கரைஞ்சி போவோம். இது எப்போ நம்ம கையில் எடுக்க வருதோ அப்போ பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்க்கலாம். ரெண்டும் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலரிடுறேன். இப்போ மறுபடியும் நான் கடைசியாக ஒரு முறை செக் பண்ணி பார்க்க போகிறேன். தண்ணியில் இதே மாதிரி எடுத்து விடும்போது ரொம்ப நீர்த்து போகாமையும் ரொம்ப கெட்டியாகாமையும் கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் விரலால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஒரு சின்ன பால் உருட்டுற அளவுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கேஸை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு கொட்டி கலரும் போது அதிரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எடுத்து வச்ச மொத்த மாவுமே கொட்டிடாமல் இந்த மாதிரி ஒரு கரண்டியாக கொட்டி கலரும் போது நமக்கு எந்த ஸ்டேஜில் கரெக்டாக மாவு திரண்டு வருதோ அப்போ நம்ம நிறுத்திக்கிட்டால் சரியாக இருக்கும். இதில் தான் அவசரப்பட்டு மொத்த மாவையும் நம்ம கொட்டிட்டோன்னா ரொம்ப இறுகி போய் கல் மாதிரி ஆகிடும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு ஒரு மாவு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கலந்துட்டு விரலால் தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப நீர்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கையால் பிசைஞ்சு கொடுக்கலாம், தப்பில்லை. ரொம்ப இறுகிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் பிசைஞ்சாலும் கரெக்டான அளவு வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு எண்ணெய் ஷீட்டில் வச்சு நல்லா தட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நல்லா உப்பி எழுந்து வரும். பார்த்திங்கன்னா பூரி மாதிரி உங்களுக்கு புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஒரே ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணி ஒரு அதிரசத்தையும் தட்டி தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடும். சப்போஸ் நீங்கள் 2 நாள் கழித்து தான் அதிரசம் சுடுவீங்கன்னா இதை மாவை மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நீங்கள் சுடலாம். நான் மாவு கலர்ன உடனே அதிரசம் சுட்டு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு சூப்பராக அதிரசம் வரும்போது 2 நாள் கழித்து செஞ்சாலும் அதிரசம் சூப்பராக உப்பி வரும். அடுத்ததாக எள் அதிரசத்துக்கு கொஞ்சமாக எள் எடுத்து அதில் தண்ணியை தெளிச்சுக்கோங்க.
தெளித்த தண்ணியில் இந்த மாதிரி அதிரசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஷீட்டில் வச்சு தட்டிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா அதிரசம் போடும்போது 1-2 வெடிக்கிற மாதிரி இருக்கும், அது தப்பில்லை, அந்த மாதிரி தான் வரும், ஏன்னா எள்ளு வந்து வெடிச்சு வரும். இப்போ எல்லா அதிரசத்தையும் அதே மாதிரி நம்ம 2 பக்கம் மாற்றி போட்டு நம்ம சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான எள்ளு அதிரசம் ரெடி ஆகிடும். இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. சூப்பரான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே சாஃப்டாகவும் மேலே மொறுமொறுன்னு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நெய்யிலே சுட்டும் சாப்பிடுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அரிசி கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. அரிசி முக்கியம், அதை நீங்கள் மாவு எப்படி ரெடி பண்ணுறீங்கன்றது முக்கியம். பாவு வெல்லமும் கரெக்டாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் எடுக்கிற பாகு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பாகு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதிரசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லைங்க. மாவு நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.